சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஜனநாயகன் படம் சுமாரா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். பாலையாவுடைய தெலுங்கு ரீமேக் அவ்வளவு நல்லா இல்ல. பழைய படம் பாக்குற ஒரு ஃபீல் வருது. படத்தை ஓட வைப்பதற்கு இது மறைமுகமா படம் ஒழுங்கான கதையோட இருக்கிறது இல்ல. 500 கோடிங்கிறாங்க, 700 கோடிங்கிறாங்க. அட்டர் வெஸ்ட். OTT-ல போட்டா கூட பார்க்க முடியாத படங்கள் தான் உங்க படம் வருது. விஜயுடைய ஹீரோயிசம் வர்ற மாதிரி ஒரு கதை அம்சத்தையும் கொடுங்களேன். ஜனநாயகன் ரிலீஸுக்கும் பராசக்தி ரிலீஸும் ஒரே சமயத்துல சென்சார் போர்டுக்கு போகுது. சொன்ன திருத்தங்களை செய்து பராசக்தி காலையில வெளியிட்டாங்க. இவங்க அதை பண்ணாம கோர்ட்டுக்கு போனது. சிபிஐ, இடி, ஐடி வரிசையில் சென்சார் போர்டும் ஒன்றிய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறியுள்ளது. தான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஒழுங்கா சொல்ல மாட்டாரு. பராசக்தி படம் ரெட் ஜெயண்ட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. அப்ப அதுக்குள்ள அவங்க ஏதாவது பண்ணியிருக்கணும். அவங்க அதுக்குள்ள அதை இல்ல வெளியிடுறதுக்கு நிறுத்தி இருக்கணும். விஜயோட ரசிகர்கள் இளைஞர்கள், ரொம்ப சின்னவங்க. தலைவரை இப்படி பண்ணிட்டாங்க. ரிலீஸ்ல கூட அரசியல் இருக்கு. இரண்டாவது முறை எங்களை சப்மிட் பண்ண சொல்றது தப்பு. உடனே ஒன்றிய அரசு காரணம், மத்திய அரசு காரணம். இது வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் படம் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது அந்த படத்துக்கு. அந்த படம் இந்நேரம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருந்திருக்கணும். சில காரணங்களால் சென்சார் தரப்புலேருந்து சர்டிஃபிகேட் கொடுக்கப்படலை. அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே நிறையா ப்ரொசீடிங்ஸ் நடக்குது. படத்தை ரிலீஸ் பண்ணலாம், சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெஞ்சில் அதை விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தடை வாங்குறாங்க. அடுத்து நம்ம ஜனவரி 21 தான் அடுத்த ஹியரிங்னு சொல்லிட்டாங்க. அந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆக வேண்டியது ரிலீஸ் ஆகலை. இப்போ இது ஒரு படம் அப்படின்னு மட்டும் பார்க்காம இதை சுற்றி நிறைய அரசியல் இருக்கிறதாக நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஸோ இதற்கு பின்னாடி, அதாவது இந்த சென்சார் போர்டுக்கு பின்னாடி ஒன்றிய பாஜக அரசு இருக்குது. அவங்க விஜயை மிரட்டி பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. முக்கியமான அரசியல்வாதிகளும் இதை பேசுகிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? தேர்தல் நேரம். தேர்தல் வெகு வேகம் கிட்ட அருகில் நெருங்கி வந்து விட்ட நேரம். ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் பரிணமித்து நிற்கும் நேரம். அந்த சமயத்தில் அவருடைய படம் ஒன்று, அரசியல் பேசும் படம் ஒன்று வரும்பொழுது நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு சாதாரண நிகழ்வை கூட அரசியல் நிகழ்வாக சித்தரித்து பேசுவது, திரித்து பேசுவதுங்கிறது சாதாரணமாக நடக்கக்கூடியது. விஜய் ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டவர் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாமல் வெளியிடுவது, தள்ளி போவது என்பது எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ ஒன்றும் தெரியல எனக்கு. சாதாரண பொதுமக்களுக்கு அது ஒன்றும் பெரிய தலைபோகிற விஷயம் இல்லை. ஆனால் அவருடைய ரசிகர்களுக்கு நிச்சயமாக அது மிகப்பெரிய ஏமாற்றம். அது தன்னுடைய தலைவனுடைய படம் எப்போ வரும்னு பார்த்து அது தள்ளி போகிறதுங்கிறத அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை நிச்சயமாக தரும். ஆனால் சட்ட ரீதியான சில சிக்கல்களை அதே ரீதியில் போய்தான் களைந்திருக்கணும். இப்போ இவங்களுக்கும் ஜனநாயகன் ரிலீஸுக்கும் பராசக்தி ரிலீஸும் ஒரே நேரத்தில் தான் திட்டமிட்டு ஒரே சமயத்தில் கிட்டத்தட்ட சென்சார் போர்டுக்கு போகுது, தணிக்கைத்துறைக்கு. அப்போது பராசக்தி இப்போ வெளியிட்டாங்க, இன்னைக்கு காலையில் வெளியிட்டாங்க. ஏன் இவங்களுக்கு மட்டும்? ஏன்னா அவங்க சொன்ன திருத்தங்களை, தணிக்கைத்துறை சொன்ன திருத்தங்களை உடனடியாக செய்து அவங்க அதை மறுபடியும் சப்மிட் பண்ண உடனே அவங்க அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க அதை பண்ணாமல் கோர்ட்டுக்கு போனது அது சரியாக தெரியல. ஏன்னா ஆர்மி பற்றி, இந்தியன் ஆர்மி பற்றிலாம் ஒரு எம்ப்ளம் போட்டதில் சில முக்கியமான சில குறைபாடுகளை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க தணிக்கைத்துறை. அது சரியில்லை தானே? அது அவங்களுடைய விஜயுடைய ரசிகர்களுக்கும் தெரியும். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு காலாட்படையினுடைய எம்ப்ளம், நம்மளுடைய ஆர்மியோட எம்ப்ளம் மாறி இருக்கிறது. அதில் சில திருத்தங்கள் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது ஒரு டைரக்டரோ பார்த்து தான் அதை செஞ்சுருக்கணும். அதுக்கு கதாநாயகனுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கோ, ஆனால் இயக்குனர் நிச்சயமாக அதை பார்த்து அதை சரி செஞ்சுருக்கணும். இப்போ கூட செஞ்சுருக்கலாம். மறுபடியும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்து காலம்தான் விரயம். 5 பேர் கொண்ட குழு படம் பார்த்தாங்க. 4 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் மட்டும்தான் அந்த இஷ்யூ ரைஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்ஸு, மியூட்ஸ் எல்லாமே படத்தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்னென்ன கட் பண்ண சொன்னாங்களோ, மியூட் பண்ண சொன்னாங்களோ எல்லாமே பண்ணியாச்சு. பண்ணி நாங்கள் மறுபடியும் சப்மிட் பண்ணதுக்கப்புறமும் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு அவங்க டிலே பண்ணாங்க. அதனால தான் நாங்கள் கோர்ட்டுக்கு போனோங்கிறாங்க. அப்போ படத்தரப்பில் இருந்து கிட்டத்தட்ட அவங்க சொன்னதெல்லாம் அவங்க ஒபே பண்ணியிருக்கிறாங்க தானே? பார்வை ஒருத்தரோட குழுவில் 5 பேருடைய ஒப்புதலும் வேணும். அது ஒருத்தருடைய பார்வையில் அது சரியா ஒரு குறைபாடு சுட்டி காட்டப்பட்டிருக்கு. 2வது முறை எங்களை சப்மிட் பண்ண சொன்னது தப்பு, திருத்தம் செய்ய சொன்னது தப்புன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. இது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் மத்திய தணிக்கைத்துறை வர்றதுனால அது இந்த சந்தேகம் வருது.
இப்பொழுது விஜய்க்கு எதிராக, ஏன்னா விஜய் வந்து ஒன்றிய அரசை எப்பொழுதும் கொஞ்சம் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால இது எதிர்ப்பாக இருப்பதனால் அப்படி செய்யறாங்கன்னு அவங்களுடைய ரசிகர்கள் நினைப்பதற்கு, அதுக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் அவரவர் கருத்தை சொல்வதற்கு அது ஒரு காலம் நேரம் அதுக்கு ஒரு காரணமாகிவிட்டது. ஆனா என்னை பொறுத்தவரை மத்திய பாஜக தானே இவரை, எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரும் பாஜகவும் தானே அந்த 41 பேர் விஷயத்துல கூட அவ்வளவு தூரம் காப்பாற்றியது. தாவேக்காவையும் தம்பி விஜயையும் காப்பாத்தினது எல்லாருக்கும் தெரியும். அதனால இதுலயும் வேணும்னு செய்வாங்கன்னு எனக்கு தோணல. கொஞ்சம் தள்ளி போது அவருடைய ரசிகர்களுக்கு ஏமாற்றமாகத்தான் இருக்கும். ஆனா படம் நல்லா ஓடுறதுக்கு, இன்னும் அதிகமா ஓடுறதுக்கு படம் சுமாரா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். நிறைய விமர்சனங்கள் படிச்ச வரையில அது வந்து பாலையாவுடைய தெலுங்கு ரீமேக் அப்படியே இருக்கு. அது அவ்வளவு நல்லா இல்ல, அவ்வளவு கொஞ்சம் பழைய படம் பாக்குற ஒரு ஃபீல் வருது அப்படின்லாம் சொன்னாங்க. ஒருவேளை படத்தை ஓட வைப்பதற்கு இது மறைமுகமா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ரசிகர்கள்லாம் இன்னும் வேகமா போய் பார்ப்பாங்க. எங்க தலைவன் படத்தை லேட் பண்ணீங்களான்னு சொல்லி வேகமா பார்ப்பாங்க. இது பாசிட்டிவா அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப இதுக்கு பின்னாடி அரசியல் இருப்பதாகவும் இல்ல ஒரு மத்தியில் ஆட்சி பண்ற பாஜக இருப்பதாகவும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது எல்லாவற்றையுமே அரசியல் படுத்தி பார்க்கிறதுங்கிறது ஒரு மோசமான போக்காக இன்றைய சமூகத்தில் இருக்கு. ஒரு நியாயமா நடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கூட நம்ம இது அரசியல் காரணம், உடனே ஒன்றிய அரசு காரணம், மத்திய அரசு காரணம், இது ஏற்புடையதாக வளரும் இளைய தலைமுறைக்கு அப்படி ஒரு நம்பிக்கையை நாம் ஒரு ஊட்டக்கூடாது. நம்பிக்கை அவங்க வந்து அப்ப வளர்ற தலைவர் விஜயோட ரசிகர்கள்லாம் இளைஞர்கள், ரொம்ப சின்னவங்கலாம். அவங்க என்ன நினைப்பாங்க, அப்ப நம்ம தலைவரை இப்படி பண்ணிட்டாங்க, அப்ப எல்லாத்துலயும் ரிலீஸ்ல கூட அரசியல் இருக்கு அப்படிங்கிறது தொண்டு தொட்டு அது காலமாக அது அப்படியே இருக்கு. இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். இருக்கலாம் அப்படிங்கிறது மற்ற இந்த அரசியல்வாதிகளுடைய அனுமானம். காலையில முதலமைச்சர் கூட ஏதோ அது சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் எப்பப்பன்னு வெயிட் பண்ணுவார் இந்த மாதிரி விஷயத்துக்கு. ஒன்றிய அரசுன்னு மத்திய அரசை போட்டு தாக்குறதுக்கு அவர் வந்து தான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஒழுங்கா சொல்ல மாட்டாரு, செய்யவும் மாட்டாரு. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால், தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவை என்றால், தமிழ்நாட்டில் எல்லோரும் ஒரு மாநில அரசை எதிர்த்து போராடுகிறார்கள் என்றால் அதை பத்திலாம் ஒண்ணுமே பேச மாட்டார். அதை பத்தி அவருக்கு கவலையே இல்லை. கூலி திரைப்படத்தை பார்த்துட்டு முதல்ல அவருக்கு விமர்சனம் வரணும். இப்ப ஜனநாயகம்ல என்ன பிரச்சனை என்னங்கிறத வாலண்டியரா போய் வண்டி ஏறணும். தம்பி விஜய் அவங்களை எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ மற்ற அரசியல்வாதிகள் பேசுறது வேற, அரசியல் ஆதாயத்துக்காக பேசுறாங்க. ஒரு முதலமைச்சரா இருக்கிறவரு அவர் வந்து பார்த்து எல்லாத்தையும் என்னென்ன விஷயங்களுக்கு நம்ம கருத்தறிவிக்கணுங்கிறதான் சொல்லுவாரு. அவர் இந்த படம் தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசு பொருளா மாறி இருக்குது. இப்போ விஜய் அரசியலுக்கு வராரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்போது இன்னும் அதிகமா மாறுது. இப்போ அவர் அதை சொல்றாரு. இல்ல நான் அதை அவர் என்ன சொன்னாருங்கிற மட்டும் சொல்லிட்டு நீங்க உங்க கருத்து சொல்லுங்க. சிபிஐ, இடி, ஐடி வரிசையில் சென்சார் போர்டும் ஒன்றிய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறியுள்ளது, கடுமையான கண்டனங்கள் அப்படின்னு போட்டு சிபிஐ. அப்படி நினைச்சா பராசக்தி படம் தம்பி சிவகார்த்திகேயனோடது ரெட் ஜெயண்ட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு இல்லையா? அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அது வந்து ஆளுங்கட்சியினுடைய முழு ஆதரவுல அது வந்து வெளியில வருதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதுக்குள்ள அவங்க ஏதாவது பண்ணியிருக்கணும். அவங்க அதுக்குள்ள அதை இல்ல வெளியிடுறதுக்கு நிறுத்தி இருக்கணும். அதை பண்ணாம விஜய் வராரு இல்ல அப்படி இல்ல. இவங்க வந்து திமுகவுக்கு ஒரு நிர்பந்தம் கொடுப்பதற்காக திமுக சம்பந்தப்பட்ட ஒரு படத்தை, திமுக சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனத்தை முடக்கி இருக்கலாம். அவங்க அதை செய்யல. இது வந்து நான் வந்து மத்திய அரசை நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேங்கிறத நினைக்க வேண்டாம். நியாயம்னு ஒண்ணு தெரியுது நம்மளுக்கு வெளியில. அதாவது தீவிர ஒரு விஜய் ரசிகையாவோ அல்லது தீவிர திமுக அனுதாபியாகவோ பாத்தீங்கன்னா அது ஒன் சைடடா தெரியும். நம்ம முதலமைச்சர் பேச மாட்டாருல்ல, முதலமைச்சரே பேசுவாருன்னு கேக்குறீங்க. நம்ம முதலமைச்சருக்கு இதுதான் பழக்கம். நீங்க அவருடைய அறிக்கைகளை ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னா தகுதிக்கு மீறி முதலமைச்சர் பதவிக்கே உண்மையிலேயே முதல்வர் ஸ்டாலின் தகுதியானவரா என்ற ஒரு சந்தேகம் பல முறை அவர் வாயிலிருந்து உதிர்க்கக்கூடிய சொற்களில் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னது இதே எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அறிக்கைகள்லையோ அவருடைய பேட்டிகள்லையோ அவர் பேசுறத பாருங்க, கண்ணியமும் தரமும் முழுக்க இருக்கும். எவ்வளவு கோபம் இருந்தாலும் அவர் இந்த கோபத்தை காட்டுவதில்லை. ரொம்ப தரமான ஒரு பதிலாகத்தான் இருக்கும். எப்போது ரொம்ப முடியலன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே அப்படி பேசிட்டாருன்னு இவங்க எல்லாரும் பொங்குவாங்க. இவங்களுக்கு பொங்குறதுக்கு ஒரு ஊடக சப்போர்ட் இருக்கு. நிறைய அரசியல்வாதிகளும் கூட இருக்கிறாங்க. நிறைய பேர் வச்சிருக்காரு 1/2%, 1/4%, 1% கூட்டணி, நாங்கெல்லாம் ஓரணியில் இருக்கோம், நாங்க பெரிய கூட்டணின்னு சொல்லி பீற்றிக்கொண்டே இருக்கிறாரு. அந்த மாதிரி இது சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கு, அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அதனால முதலமைச்சர் அந்த டெக்கோரம் மெயின்டைன் பண்ணி பேசுவாருங்கிறத நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நமது முதலமைச்சர்
அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசக்கூடியவர். எந்த கருத்தை எந்த விதத்தில் வேண்டுமானாலும் எவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கியும் பேசக்கூடியவர். அவரும் அவரது அமைச்சரவை சகாக்களும் அவரது நிர்வாகிகளும் எல்லாருமே அதை சொல்லக்கூடியவர். கரூர் மரணங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணை தொடங்கிட்டாங்க. இப்போ கடந்த ஒரு 20 நாட்களாக கொஞ்சம் தீவிரமாக விசாரணை வந்து நமக்கு தெரிந்த நபர்கள்கிட்ட நடக்குது. தாவேகால இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் முதல்ல வந்து போய் விசாரணையில இருந்துட்டு வந்தாங்க. அவங்க நிறைய கேள்விகள் கேட்டாங்க, நாங்கள் பதில் சொன்னோம், விசாரணைக்கு ஒத்துழைச்சோன்னு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 12ஆம் தேதி விஜய் அவர்கள் நேரடியாக ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் வந்திருக்கு. இப்போ இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி தான் பார்க்குறாங்க. ஒரு பக்கம் சிபிஐ தரப்புல இருந்து விஜயும் கண்டிப்பாக நாங்கள் விசாரிச்சு ஆகணும்னு சம்மன் அளிக்கப்பட்டிருக்குது. படம் ரிலீஸ் ஆகலான்னு பார்த்தா மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ விஜயை மிரட்டி, நீங்களும் திமுக தானே எதிர்க்கிறீங்க, எதுக்கு தனியாக நிற்கிறீங்க, வாக்கு ஏன் உடையணும், வாங்க என்டிஏக்கு வாங்கன்னு மிரட்டுவதற்காக பாஜக இதை செய்யலன்னு எப்படி அப்படி மிரட்டுச்சுன்னு யாராவது தம்பி விஜய் உங்ககிட்ட சொன்னாரு? என்ன வந்து மறைமுகமாக மறைமுகமாக மிரட்டுது அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா? யாராவது பிரஸ் மீட் கொடுத்தாங்களா? அவர்களுடைய தம்பி விஜயுடைய கூட்டாளிகள் இருக்காங்க, 5-6 பேர் இருக்காங்க. அவங்க யாராவது வந்து உங்ககிட்ட பேசுறாங்களா? இல்ல ஒரு தம்பி ராஜ்மோகனாவது உங்ககிட்ட பேசினாரா? யாருமே பேசலையா? அவங்க அமைதியா இருக்காங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது கரூர்ல. ஒரு பயங்கரமாக இதுவரை உலக வரலாற்றிலேயே நடக்காத அளவுக்கு ஒரு தலைவர் வரும் பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்ட கதாநாயகன் தம்பி விஜய் தான். அப்ப அவரை கூப்பிட்டு பேசாம இருந்தா சரியா இருக்குமா? அவர் வந்து பிரபலமான நடிகர் அப்படிங்கிறதுக்காக கூப்பிடாம இருக்க முடியுமா? சிபிஐ வந்து எல்லாருக்கும் பொதுவானது. நாட்டின் பிரதம அமைச்சராக இருந்தாலும், முதல்வராக இருந்தாலும், உள்துறை மந்திரியாகவே இருந்தாலும் அழைத்து விசாரிப்பது மரபு. அது வந்து ஏன் ஐயோ விஜய் பண்ணிட்டாங்க, அதுக்கு இது கரெக்டா அவரோட ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுறதோ எல்லாரையும் விசாரிச்சுட்டு இறுதியாக அவரை அழைக்கும் நேரமும் ஒன்றாக இருக்கிறது நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? கூப்பிட்டா என்ன கோஇன்சிடென்ட்? அதாவது இந்த சமூக ஊடகத்துறை மொத்தமாக வளர்ச்சி இப்போ அதிபயங்கரமான வளர்ச்சி சமீப ஆண்டுகளில். அதனுடைய விளைவு இப்படி எதெடுத்து டாட்ஸ் கனெக்ட் பண்றது. தம்பி விஜய் பத்தி இப்படி டாட்டை கனெக்ட் பண்ணி பேசினா அவருடைய ரசிகர்கள் கொதிப்பாவாங்க. அவருடைய ரசிகர்கள் உடனே எல்லாரும் அந்த ஊடகத்தை பார்ப்பாங்க. இதுதான் பார்க்க வைக்கும் தந்திரமே ஒழிய இது வந்து திமுக தான் பண்ணும். ஏன் நீங்களும் எல்லாரும் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. திமுகவுக்கு இது கைவந்த கலை. அண்ணா திமுக பண்ணுதா பாருங்க, எப்பவும் பண்ண மாட்டோம். எல்லா ஆங்கிள்லையும் பார்க்கணும். அந்த ஆங்கிள் தொடர்பாக மக்கள் கிட்ட என்ன கருத்து இருக்குது, அரசியல்வாதிகள் கிட்ட என்ன கருத்து இருக்குது, எதிர்கட்சி கிட்ட என்ன இருக்கு, ஆளுங்கட்சி என்ன இருக்குன்னு கேட்கறது எங்க கடமை தானே. அதை வந்து நீங்க எப்பவுமே ஒன் சைடடாவே கேட்கறது தான். நான் சொல்லிட்டேன் அதுக்கு பதில். இதில் வந்து ஒரு கோயின்சிடென்ஸ், கரெக்ட், நீங்க சொன்ன அதே வார்த்தையை எடுத்துக்கிறேன். அது வந்து இந்த படம் வெளியிடப்படக்கூடிய அவங்க பிளான் பண்ணியிருந்த அந்த டேட்டும் 9th ஜனவரியும் அதே மாதிரி 12 ஜனவரி அவரை அழைத்ததும் கிட்டத்தட்ட ஒரு சமயத்தில் நடந்துருச்சு. அதுக்காக இது அல்ல. அது வாட்டுக்கு நடந்திருக்கிறது, இது வாட்டுக்கு நடந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை தம்பி விஜயனுடைய ரசிகர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இது அவருக்கு இன்னும் அடிஷ்னல் பப்ளிசிட்டி. அப்படித்தானே பண்றாங்க எப்பவுமே. இப்ப கொஞ்ச நாளாவே பெரிய நடிகர்கள் படம் ஒழுங்கா பண்றதில்ல, படம் ஒழுங்கான கதையோடு இருக்கிறது இல்லை. படம் வந்து ஒரு 500 கோடிங்கிறாங்க, 700 கோடிங்கிறாங்க, அட்டர் வேஸ்ட். யாரும் ஓடிடியில போட்டா கூட பார்க்க முடியாத படங்கள் தான் குறிப்பாக பெரிய நடிகர்கள்னு அறியப்படுறவங்க படம் வருது. ஏன் அப்படி வருதுன்னு நமக்கு தெரியல. அந்த காலத்துலாம் புரட்சி தலைவரோடது நடிகர் திலகத்தோட படமெல்லாம் வரும், நல்ல கதையும் சொருக்கும். அதுல வந்து உட்கார்ந்து நான் அவ்வளோ பழசா போக வேண்டியதில்லை. அவ்வளோதான் நான் ஜென்சி கிட்ஸ்க்கு அப்படியெல்லாம் நீங்க பாருங்கன்னு சொல்ல வேண்டாம். இப்ப மலையாள படங்கள் எடுத்துங்க, ஒரு சாதாரண படங்கள் கூட நம்மளிலே தமிழ்ல ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்ல நடக்கிற நிறைய படங்கள், அருமையான டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு ரொம்ப நல்லா வருது. ஆனா ஏன் மலையாள படத்துல பாருங்க வெறும் ஒரு 5-6 கேரக்டர் தான் இருக்கும். அந்த கதாபாத்திரங்களை வைத்துக்கொண்டு எவ்வளோ பிரமாதமான படங்களை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டெவலப் பண்ணுங்களேன். தம்பி விஜயுடைய இல்ல தம்பி அஜித்துடைய மிக பிரம்மாண்டமான அவர்களுடைய ஹீரோயிசம் வர்ற மாதிரி ஒரு கதை அம்சத்தையும் கொடுங்களேன். அப்பதானே உட்காந்து பார்ப்பாங்க. ஓடிடியிலே நான்லாம் பார்க்கறது இல்லை, பெரும்பாலானவர்கள் ஓடிடியில ரொம்ப முடியலன்னா கொஞ்சம் போடுவோம். எல்லாரும் சொல்றாங்களே பசங்கள்ல ஏதோ ஒரு பாட்டு நல்லா இருக்கும், அது அவ்வளவுதான் மரியாதை. இது வந்து எதற்காக 500 கோடின்னு சொல்றாங்க? உண்மையிலேயே 500 கோடி செலவு பண்ணியிருப்பாங்களா? உண்மையிலேயே அதுக்கு அக்கௌண்ட் காட்டியிருக்காங்களா? உண்மையிலேயே இவருக்கு வந்து ஹீரோவுக்கு 250 கோடி கொடுக்குறாங்களா? இது உண்மையிலேயே 1000 கேள்விகள் திரைத்துறையில் இருக்கு. அதையெல்லாம் எடுத்தீங்கன்னா 1000 பூதங்கள் வெளியில வரும்.
வேண்டாம், அது நமக்கு தேவையில்லாதது. அதனால இது ஒன்றும் இங்கே யாரும் இலவசமாகவோ மக்கள் தொண்டாகவோ சேவையாகவோ மக்களுக்கு செய்யவில்லை. அவனவன் வியாபாரத்தை பார்க்கிறான். தமிழ் சமூகம் அதை புரிந்து கொண்டு அவரவர் வேலை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும். அவ்வளவுதான் நான் தம்பி அஜித்குமார் சொல்றது தான் நானும் அவரவர் குடும்பத்தை பாருங்கள், அதற்கு மேல் நேரம் இருக்கும் பொழுது பொழுதுபோக்கையும் பாருங்கள், அவ்வளவுதான் சொல்றேன். சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி உங்கள் அபிமான திரையரங்குகளில்.